இங்கே பாருங்கள் எவ்வளோ பாரிஜாத பூ கீழெல்லாம் விழுந்துருக்குது. இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் இருந்தது. குட்டி குட்டி கலைங்க கீழே இருக்கிற துளுத்து வர கலையெல்லாம் பூவுங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா பூவு. மரம் ஃபுல்லாக வெறும் பூவாகவே இருந்தது. பூவும் அரும்புமா செம்ம கலரு, சரியான வாசமும் கூட. இந்த பாரிஜாத பூ சரியான வாசங்க. ரெண்டு இல்லை, ஒரே பூ தலையில் வச்சாலே போதும். தலை ஃபுல்லாக அவ்வளோ வாசமாக இருந்தது. சென்ட்டு வாசனைங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அந்த வாசம் அதை விட்டு போகவே இல்லை. நான் ஈவினிங் வீட்டில் வந்து பார்க்குறேன், அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த பூ வதங்கி கீழே தொங்கிடுச்சு. இருந்தாலும் அந்த வாசனை மட்டும் இன்னும் அதிகமாக தான் இருந்தது, தவிர குறையலை. அவ்வளோ வாசமாக இருந்தது. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக வெறும் பூவாகவே இருந்தது பார்த்திங்களா. கிரிவல பாதையில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பாரிஜாத மரம் இருக்குது. மகிழம் பூ, அதாவது தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மகிழம் பூ மரம் இருக்குது. மகிழம் பூ மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், குட்டி குட்டியாக இருக்குமே அந்த ஸ்டார் மாதிரி. ஆனால் அந்த பூவிலேருந்து வர காய் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பூவிலேருந்து வர காய் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஆரஞ்சு கலரில் மாறும்போது இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக வெறும் பூவாகவே தெரியுது பாருங்கள். அந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் யாருமே அதை கண்டுக்கிறதில்ல. இதுலேருந்து பறித்த பூவை பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. எவ்வளோ அழகாக பாருங்களேன். பார்க்கவே அப்படியே ஒரு பிரைட்டாக, அவ்வளோ அமைதியாக. எந்த சாய்பாபா கோயிலுக்கு போனாலுமே ரொம்ப அமைதியாக இருக்குது. மற்ற கோயிலில் இருக்கிற கூட்ட நெரிச்சல், அந்த சத்தம், இங்கே வந்தால் மட்டும் கூட்டமாகவே இருந்தால் கூட யாருமே சத்தமே போடுறதே கிடையாது. ரொம்ப அமைதியான இடமா இருந்தது. அங்கே தான் போயிட்டு அந்த சாமிங்களுக்கெல்லாம் அந்த பாரிஜாத பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு.